வெல்கம் டு சல்லா வீடியோஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டம் பற்றி டீட்டெயில்ஸாக வந்து பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ போய் பார்க்கலாம். இது மொத்தம் 8 பிளானட்ஸ் இருக்குது. அந்த ஒரு பிளானட்ஸும் உங்களுக்கு ஒன்றா சொல்கிறேன். சன் வந்து ஒரு பிளானட்ஸே கிடையாதுங்க. சன் வந்து ஒரு ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன், மூன். ஓகே, நம்ம வந்து சன்னு மொத்தம் வந்து 8 பிளானட்ஸ் இருக்குது. 2 பிளானட்ஸாக தான் 10. ஆனால் அந்த 2 பிளானட்ஸ் வந்து பிளானட்ஸே கிடையாது, ஒரு ஸ்டார்ஸு அப்படின்னு. ஸ்டார்ஸ், சன்னு அது இருக்காது. ஓகேவா? இது என்னடா பால் மாதிரி குட்டி குட்டியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதான் ஆஸ்ட்ராய்ட்ஸு, அதாவது விண்கற்கள் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன இது பாஸ்டா மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல். சன்னை விட தூரமாக இருக்குது இந்த பிளாக் ஹோல். இதுவே ரொம்ப கிட்டையாக தான் இருக்குது. எங்களுக்கு பிளேஸ் இல்லை அப்படின்ட்டு நாங்கள் வந்து சன்னை விட ஒரு 100 மில்லியனா அதை விட தூரமாகவே இருக்கும். 1000 மில்லியன் எர்த்தில் இருந்து பிளாக் ஹோல் வந்து 1000 மீட்டர்ஸு டிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ வாங்க நிதிஷ் வந்து கொஞ்சம் இது சொல்லுவான். ஆஸ்ட்ராய்ட்ஸை பற்றி சொல்லுடா. ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து ஒரு மில்லியன் ஃபஸ்ட்டு எர்த்தில் கிட்ட வந்து சொல்லு கேட்காது. இந்த விண்கல்களெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு எர்த்தாவே பாதிக்குது. ஏதோ நிறைய விண்கலும் சேர்ந்து ஒரு பிளான்ஸாக உருவாகி இதுக்குள்ளேருந்து தண்ணி தான் இருந்துச்சு. இதுக்காக தான் நம்ம எர்த்தில் தண்ணி உருவாச்சு. ஓகே, முதல்ல நம்ம எர்த்து வந்து மனுஷங்களே வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. நெருப்புமா, லாவாவுமா, நெருப்பு குழம்புமா நிறையா அப்படி இருந்தது. மனுஷங்களே வாழ முடியாது அந்த இடத்துல. ஆனால் இப்போ வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸ் விழுந்து அதில் இருக்க கொஞ்சம் கார்பன் டை ஆக்சைடு மற்ற எல்லா லிக்யூடும் கலந்து தான் அதில் இருந்து வாட்டர் லேண்டு வந்தது. அதனால தான் நம்ம வந்து மனுஷங்க வாழ்ந்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோலை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் ஹோலில் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வயசே ஆகாது. அந்த நாள் போகிறது நம்மளுக்கு தெரியாது, நாளே போகாது. இந்த பிளாக் ஹோலில் போயிட்டோம் அப்படின்னா வயசும் ஆகாது. நம்ம கனவுலாம் காண்றோம் இல்லையா, அது இந்த பிளாக் ஹோலிலேருந்து தாங்க வருது. நம்ம நைட் நேரத்தில் தான் கண் விழித்திருக்காமல் தூங்கிட்டே இருப்போம். அந்த நேரமாக பார்த்து நம்ம வந்து பிளாக் ஹோலுக்கு இருக்க கனெக்ஷனும் மைண்டுக்கு இருக்க கனெக்ஷனும் ரெண்டும் ஒன்றா சேரும். ஒன்றா சேர்ந்தப்போ தான் நம்மளுக்கு கனவாக வந்து அது ஒப்பிக்குது. பிளாக் ஹோலை பற்றி முடிஞ்சாச்சு. இப்போ வந்து இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஆஸ்ட்ராய்ட்ஸு, அது ஏன் நம்ம பூமிக்கு வந்து தொடர்ந்து வந்து விழாமல் இருக்குது அப்படின்றத நிதி சொல்லுவான். ஏன்னா விண்கலுக்கு வரும்போது இந்த மூன் இருக்குல்ல, அது வந்து இப்போ ரொட்டேட்டாகி வந்து இடிச்சிருக்குது. வரவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மூணை வந்து நல்லா கவனிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் டாட்டாக ஒரு மாதிரி பெருசு குழியாக அந்த மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி ஏன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமிக்கு வர வேண்டிய விண்கற்கள்லாம் மூணுக்கு போய் சேருது. அந்த விண்கற்கள் விழுந்த தடம் தான் அந்த டாட்ஸ் அந்த குழியாக. எஸ், ஜூபிட்டரும் வந்து கிராவிட்டியை வச்சு இழுக்க வைக்குது. ஜூபிட்டரும் சிலது தடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணில் சந்திராயன் 2, சந்திராயன் 3, சந்திராயன் 1 அந்த மாதிரி சந்திராயன் 3 இந்த மாதிரி நிறைய விட்டுருக்காங்க. சந்திராயன் 3 முடிஞ்சாச்சு. இப்போது 1 வீக்குக்கு முன்னாடி தான் சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஸ்பேஸ்லேயே 9 மந்த் இருந்து இப்போ வந்து பூமியில் கால் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது தெரியலன்னா நோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மற்ற டீட்டெயில்ஸை நிதிஷ் இப்போ நம்மளுக்கு சொல்லுவான். ஓகே நிதிஷ் இப்போ ஒரு மாதிரி இது பண்ணுறான். அந்த குச்சி எடுறா. ஓகே, நம்ம எர்த்தை பற்றி இப்போ சொல்லுவாங்க. இங்கே வாங்க, நம்ம எர்த்து எங்கடா இருக்குது? ஓகே, இந்த பிளானட்ஸ்லாம் ஓரம் தள்ளிடு. சன்னு மூணு மட்டும் இருக்கட்டும், ஆஸ்ட்ராய்ட்ஸை கூட ஓரம் தள்ளிடு. சன் எங்க, மூணு எங்க? மூணு இது எர்த்திங் வைக்கணும்.